Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாத மாதிரியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி ஊறுகாய் சில பேர் தொக்குன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஊறுகாய் 5-6 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்குிறதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத வீடியோல டீடைலா ஷேர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாயை நல்ல ஒரு சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் நல்ல ஒரு சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி இந்த ஊறுகாய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சுள்ளுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி அதை சுத்தமான துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. அதில் ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, சீக்கிரம் வீணாக போயிடும். கட் பண்ணுறப்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். காம்போட சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பித்தம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு தக்காளியில் அந்த காம்பு பகுதியோட கீழே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு 4 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக எடுத்தோம்னா அந்த காம்பு, அந்த கெட்டி பகுதி ரெண்டுமே வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஊறுகாவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடுசாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெஷரிங் கப்பில் எத்தனை கப் இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக இல்லை சட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊறுகாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் போட போகிறோம். ஊறுகாவுக்கு பெருங்காயம் அப்படின்னாலே கட்டி பெருங்காயம் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஊறுகாய். இந்த மாதிரி நான் சப்பையாக தட்டி வச்சுருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொரியறதுக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து பெருங்காய பொடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி தக்காளி வேக வைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ நம்ம கட் பண்ணின தக்காளியோட அளவு மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 14லேருந்து 15 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஊறுகாவுக்கு இந்த தக்காளி மட்டும் போடாமல் நம்ம புளியும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா சம்டைம்ஸ் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் நான் வந்து புளியாகவே அப்படியே சேர்த்துக்க போகிறேன். அந்த புளியை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற அந்த தோல், அந்த ஓடு, அப்புறம் வந்து அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அது, அப்புறம் வந்து கொட்டை எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினது ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். 1.5 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு. இந்த புளியில் வந்து புளிப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களோட புளி வந்து நல்லா புளிக்குது அப்படின்னா 100 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போயே வந்து நம்ம இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவுக்கு நம்ம இப்போ எடுத்துருக்கிற 1.5 கிலோ தக்காளிக்கு சரியாக இருக்கும். இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் கலந்துட்டு திறந்தே வச்சு நல்லா வேக விடுங்க, மூடி வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த தக்காளி நல்லா அந்த உப்பு போட்டதுக்கு அதுக்கும் புளி எல்லாமே வெந்து வந்திருக்கும். ஏன் இதை மூடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, மூடுனிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஆவியில் தண்ணி வந்து அந்த தக்காளியில் படும். அந்த தண்ணி பட்டுச்சுன்னா சீக்கிரம் நமக்கு ஊறுகாய் வீணாக போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் அது தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சுண்ட அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. நல்லா திக்காக இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா உங்களுக்கு திக்காக கெட்டிப்பட்டிருக்கும். நான் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் இந்த தக்காளி அந்த கெட்டியாகி ஆறி இருக்குது. இப்போ ஊறுகாய் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊறுகாவுக்கு அந்த ஒரு பொடி அரைக்கணும். அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அதில் 2 பங்கு அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கணும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சடன்னு பொரிஞ்சு செவந்து வரணும். தீயை மிதமாக வச்சு கறியிடாமல் நல்லா பொன்னிறமாக செவக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பேன்லேயே இதை வைக்காமல் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான மிக்ஸி, ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வறுத்த சாமான்கள்லாம் போட்டுட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போ அடுத்தது வந்து இந்த ஊறுகாயில் நான் கொஞ்சம் பூண்டு போட்டு செய்ய போகிறேன். பூண்டு போட்டு தக்காளி ஊறுகாய் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் இடிச்சிட்டும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா 2 கட்டி பூண்டு, பல் வந்து பார்த்திங்கன்னா 24 பல் இருக்குது, ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதை இடித்தா மாதிரி பல்ஸில் ஒரு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு 2 சுற்று ஊற்றோனே இந்த மாதிரி இடித்த மாதிரி இருக்கும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது 2ஐயும் எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளியை இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் தக்காளியை பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் பிளெண்டரில் அரைச்சிக்க போகிறேன். இது நீங்கள் மிக்சியில் போட போகிறீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. சூடாக அரைச்சிங்க அப்படின்னா மூஞ்சியில் தெரிச்சு வந்துடும். ஹேண்ட் பிளெண்டர் வந்து நான் நிறைய பேர் என்கிட்ட என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து கியூசினாட் பிராண்டோடது ஹேண்ட் பிளெண்டரு. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப லைட்டாக அந்த மாதிரி மூடி வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி எதுவுமே படக்கூடாது. எந்த இடத்துலையுமே தண்ணி கரண்டியோ தண்ணி பாத்திரமோ யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல அகலமான அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா ஈரமே இல்லாத கருவேப்பிலை 1 கொத்தும், ஒரு 6லேருந்து 7 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம இடித்த மாதிரி வச்சுருக்கிற பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு அதோட பச்சைத்தன்மை போய் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். ரொம்ப செவந்துடவும் கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஈரத்தன்மை போய் செவந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதோடய இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவு காரத்துக்கு நல்லா ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த எண்ணெயிலே கைவிடாமல் வறுத்து விடுங்க. அப்போ தான் அதோட பச்சைத்தன்மையும் போயிடும். கருகிடுச்சு அப்படின்னா கடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து வறுபட்டுருச்சு. ஓரளவு பச்சைத்தன்மையும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கப்போ போயிடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி விழுதை அதை சேர்த்துக்கோங்க. இப்போயுமே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. விழுதை மட்டும் நல்லா சுத்தமாக கரண்டியால் தொடச்சி எடுத்துடுங்க. இப்போ தீயை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கலந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஊறுகாவுக்குன்னு ஒரு பொடி அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த பொடி வந்து நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னா காரம் புளிப்பு எல்லாமே தூக்கலாக இருக்கும். அப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சமாக வெல்லம், அதாவது ஒரு 3 கட்டி வெல்லம் பொடிச்சது அப்படின்னா நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது போடுறதுனால உங்களுக்கு இனிக்காது, நல்லா டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். இப்போ தீயை மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சு நல்லா வேக விட போகிறோம். மூடி வச்சு வேக விடக்கூடாது, அப்போ ஆவி பட்டுரும். இடையில நல்லா கலந்து அந்த ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சுத்தமாக எண்ணெய் பிரிஞ்சு வராது, ஓரளவு இந்த மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பபுளில் அந்த எண்ணெய் பிரியும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்ததை நம்ம அப்படியே எடுத்து மூடி வைக்காமல் ஆற வச்சோம் அப்படின்னா இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியில் இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நான் இதை ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். எக்காரணத்துலேயும் மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க. ஆவி தண்ணி பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று நான் ஊறுகாய் பண்ணினேன். இன்றைக்கி காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா சுத்தமாக ஆறிடுச்சு. அந்த போட்டிருக்கிற எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே தெளிஞ்சு அந்த 1.5 கப் எண்ணெயும் வெளியில் வந்துடும்.
இப்போ இந்த ஊறுகாயை நல்ல ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜாரில் நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.